அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் அல்ல இறையொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் கிரகணம் மற்றும் அஸ்தங்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா ராகு கேதுவால் நிழல்கிரகங்களான ராகு கேதுக்களுடன் மற்ற கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடியது கிரகணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனோடு மற்ற கிரகங்கள் நெருங்கும் போது ஏற்படக்கூடியது அஸ்தங்கம். ஓகேங்களா? அப்போ அந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா கிரகணம் அஸ்தங்கம் ரெண்டுத்தையும் இரண்டு மற்ற கிரகங்கள் இணையும் போது தன்னுடைய பலத்தை இழக்கிறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தானபலத்தோடு இருக்கும்போது இந்த கிரகணமோ அஸ்தங்கமோ அடைஞ்சிருந்ததுன்னா அந்த கிரகம் பலவீனமாகுது. அப்போது ஒரு பலமான கிரகம் பலவீனமாகக்கூடிய அமைப்பு மொத்தம் 3 அமைப்பு. ஒன்று கிரகண சமயத்தில் பலவீனமாயிடும், சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் அடையும் போது பலவீனமாயிடும், பாவகிரகங்களோடு சம்மந்தப்படும் போது பலவீனமாயிடும். இப்போ நம்ம கிரகணமும் அஸ்தங்கம் அப்படி தான் ரெண்டுத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாவர்கள் இணையும் போது அந்த கிரகங்கள் பலம் குறைஞ்சிருது. அது அந்த கிரக வலிமையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கிரகணம் அஸ்தமனம்னா என்ன அது மட்டும் பார்த்துடலாம். இப்போ கிரகணத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ராகு கேதுக்கள் மொத்தம் 9 கிரகங்களில் ராகு கேதுக்கள் 2 கிரகத்தோடு மற்ற 7 கிரகங்கள் நெருங்கும் போது கிரகணமாகுது. அந்த நெருக்கம் இடைவெளி எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ இருக்கின்ற புள்ளியிலிருந்து கிரகங்கள் 12 டிகிரி கிட்டத்தட்ட 12 டிகிரிக்கு உள்ளே வரும்போது 12 டிகிரிக்கு ராகு கேது இருக்கின்ற புள்ளியிலிருந்து 12க்கு முன்னாக 12 நெருங்கும் போது 12 டிகிரி இடைவெளியில் இருக்கும்போது கிரகணம் இல்லை. 11வது டிகிரி உள்ளே வரும்போது கிரகணம் ஆரம்பிச்சிடும். அப்போ 11வது டிகிரியில் இருந்து கொஞ்சம் 10 டிகிரி 9 டிகிரி 8 டிகிரி 7 டிகிரி 8 7 6 5 4 2 1 0 ஒரே புள்ளியில் வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் அந்த கிரகம் முழுசாக கிரகணம் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரகணமான கிரகம் மறுபடியும் வெளியே போகிறதுக்கு அந்த ராகு கேதுவின் புள்ளியிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வது டிகிரியை தாண்டதுமே அது அந்த கிரகணம் ரிலீஸ் ஆகிடும். அப்போது கிரகணம் என்பது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களை மற்ற நிழல் கிரகங்களான ராகு கேதுவை நெருங்கும் பஞ்சபூத கிரகங்களும் ஒளி கிரகமான சூரியனும் சந்திரனும் நெருங்கும் போது கிரகணம் ஏற்படுது. அந்த அந்த நெருங்கும் இடைவெளி எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 11 டிகிரியை ராகு இருக்கின்ற புள்ளியிலிருந்து 11 டிகிரி நெருங்கும் போது கிரகணம் ஆரம்பமாகி ராகுன் புள்ளியை இணைக்கும் போது முழு கிரகணமாகி ராகு புள்ளியிலிருந்து மறுபடியும் 11 டிகிரி விலைக்கு போகும்போது அது கிரகணம் முடியுது. அப்போ இந்த சமயத்தில் கிரகணத்தில் ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்போது அதனுடைய இடைவெளி 11 டிகிரிக்கு மேலே இருக்கா இல்லை 11 டிகிரிக்கு மேலே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும். முன்பின்னா இருக்காங்க. இப்படி இந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் அந்த ராகுக்கிற புள்ளிகள் இருந்து இந்த பக்கம் 11 டிகிரி இந்த பக்கம் 11 டிகிரி பார்க்கணும். அந்த இடைவெளியில் 22 ராகுடைய புள்ளி மையமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தா 22 டிகிரி இடைவெளியில் கிரகங்கள் உள்ளே வரும்போது கிரகணம் ஆகுது. அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருது. ஒரே அந்த புள்ளியில் வரும்போது முழுசாக இழந்துடுது. அப்போ அது 11 டிகிரியில் இருக்கும்போது சொற்பமாக தன்னுடைய பலத்தை இழக்கும். அப்படியே பலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். 11லேருந்து 10 9 இப்படி நெருக்கிக்கிட்டே வரும்போது அதனுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்போ அந்த அமைப்பை நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு அந்த கிரகத்துடைய ஒளித்திறனும் அது செயல்படக்கூடிய திறனையும் நீங்கள் கணக்கிட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ கிரகணமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செய்யும் தகுதியை இழக்கிறது. அப்போது கிரகணப்படுத்திய அந்த ராகுவோ கேதுவோ தான் கிரகணமான கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? இப்போ கிரகணமான கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் செய்யும் தகுதியை இழக்கிறது. அதே சமயத்தில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரகணப்படுத்திய ராகுவோ இல்லை கேதுவோ தான் எடுத்து செய்வாங்க. இது கிரகண தோஷம். ஓகேங்களா? அடுத்து அஸ்தங்கம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை நெருங்கக்கூடிய கிரகங்கள் பஞ்சபூத கிரகங்களுக்கு தான்
பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் அஸ்தங்கம். ஓகேங்களா? இப்போ வந்து சூரியன் வந்து நெருங்கும் போது அமாவாசை ஆகிறாரு, ராகு கேதுகள் நெருங்கும் போது கிரகணம் ஆகிடுது. அப்போது அஸ்தங்கம் என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத கிரகங்களான குரு குரு சுக்கிரன் புதன் செவ்வாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி, ஆக 5 கிரகங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்து கிரகணம் மாதிரியே மாபெரும் ஒளியான சூரியனுடன் மற்ற கிரகங்கள் நெருங்கும்போது தன்னுடைய தன்னுடைய ஒளி வந்து அங்கே எடுபடுறதில்லை. அதாவது மாபெரும் ஒளியான சூரியனை நெருங்கும் மற்ற சொற்பமான ஒளியை கொண்ட கிரகங்கள் வந்து சூரியனை நெருங்கும்போது தன்னுடைய ஒளி வந்து அந்த இடத்துல இழக்கப்படுது. ஆனால் கிரகணத்தில் அப்படி இல்லை. கிரகணம் வந்து இருள் கிரகமாக இருக்கிறதுனால அந்த கிரகண சமயத்தில் அந்த ஒளி மறைக்கப்படுது. அப்போது கிரகண சமயத்தில் ஒரு கிரகம் வந்து கிரகணத்தில் இருக்கும்போது அதனுடைய பலன் துண்டிக்கப்படுது. இந்த அஸ்தங்கம் சூரியனுடைய இணைந்து அஸ்தங்கம் ஆகும்போது அதனுடைய ஒளி வந்து மறைக்கப்படுது. ஒளி வந்து பிரகாசம் அடைய முடியாமல் ஆகிடுது. அப்போது அந்த கிரகணத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் ஒளியோடு கலக்கும்போது நெருங்கும்போது மற்ற பஞ்சபூத கிரகங்கள் தன்னுடைய ஒளி எடுபடாமல் போயிடுது அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 5 பஞ்சபூத கிரகங்கள் 5ம் சூரியன் இருக்கின்ற புள்ளியிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இடைவெளியை சொல்லியிருக்காங்க. அந்த இடைவெளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு 9 டிகிரியில் இருக்கும்போது சுக்கிரனுடைய அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகுது. 11 டிகிரியில் குருனுடைய அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 13 டிகிரியில் புதனுடைய அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய 15 டிகிரியில் அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 17 டிகிரியில் அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்போது சூரியன் இருக்கின்ற புள்ளியிலிருந்து 17 டிகிரியில் செவ்வாயும் 15 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா சனியும் 13 டிகிரியில் வந்து புதனும் 11 டிகிரியில் குருவும் 9 டிகிரியில் சுக்கிரனும் அஸ்தங்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அஸ்தங்கம் ஆரம்பித்து ஒவ்வொரு புள்ளியாக நெருங்கி வரும்போது ஒரே புள்ளியில் வரும்போது முழு அஸ்தங்கம் ஆகிடும். அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிலிருந்து அப்படியே சுக்கிரன் 9 டிகிரி விலைக்கு போகும்போது அஸ்தங்கம் முடியுது. அதுக்கப்புறம் குரு 11 டிகிரி விலைக்கு போகும்போது அஸ்தங்கம் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புதனம் வந்து ஒரே புள்ளியை தாண்டி 13 டிகிரி தாண்டும் போது அஸ்தங்கம் முடியுது. அதே மாதிரி 15 டிகிரி தாண்டி போகும்போது சனியினுடைய அஸ்தங்கம் முடியுது. அதே மாதிரி 17 டிகிரி தாண்டி போகும்போது அஸ்தங்கம் முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரகங்களுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டிகிரி அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அமைப்பில் தான் அஸ்தங்கம் ஆகுது. அஸ்தங்கமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியத்தை காரகத்துவத்தை சூரியன் தான் எடுத்து பண்ணுவார். அதே மாதிரி கிரகத்துக்கு சொன்ன மாதிரி தான் சூரியன் தான் எடுத்து பண்ணுவார். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து செய்ய முடியாத அளவில் வந்துடும். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்தங்கம் வந்து முழுசாக நடந்திருக்கா இல்லை லேசாக டச்சாக இருக்கான்ற அமைப்பை நீங்கள் பார்த்துக்கணும். டிகிரியின் அளவை வச்சுக்கணும். அந்த சூரியனுடைய புள்ளி கிரகங்களுடைய டிகிரியின் அளவை பொறுத்து எவ்வளோ இடைவெளியில் அந்த கிரகங்கள் இருக்குன்னு பொறுத்து நீங்கள் அஸ்தங்க அமைப்பை கணக்கெடுத்துக்கணும். அதே மாதிரி கிரகண அமைப்பையும் கணக்கெடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா பலன் துல்லியமாக வரும். இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.